வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அதிக மருத்துவ குணமுள்ள பாகற்காய் பொரியல் செய்றது எப்டின்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் பாகற்காயில என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு. அதுல முதலா கல்லீரலுக்கு நல்ல உதவிகரமா இருக்கும். சர்க்கரை நோயாளிகள விடுபடுறதுக்கு கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். அப்புறம் ரத்த அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு உதவிகரமா இருக்கும். அப்புறம் குழந்தைகளுக்கு முக்கியமா அந்த குடல் புழுக்களிலிருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் நல்லா உதவிகரமா இருக்குங்க. அதுக்கு நான் எடுத்திருக்கிறது 4 பாகற்காய். பாகற்காய நல்லா சின்ன சின்னதா வெட்டிக்கிறேங்க. ஏன்னா சில பேர் ரவுண்டாவும் வெட்டுவாங்க. நாங்க சின்ன சின்னதா வெட்டினதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா வணங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால அதையும் நல்லா சின்னதா வெட்டிட்டு, அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயத்தையும் நல்லா சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கிறோம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேங்க. பாத்திரம் சூடு ஏறினதும் தேவையான அளவு கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. நாங்க நல்லெண்ணெய் விடல. நல்லெண்ணெய் விட்டா நல்லெண்ணெயும் கசப்பு, பாகற்காயும் கசப்புங்க. ஸோ, அதனால நாங்க கடலெண்ணெய் எடுத்துக்கிறோம். கடலெண்ணெய் நல்லா சூடு ஏறினதும், நம்ம நறுக்கி வச்சிருந்த பாகற்காய சேர்த்திக்கிறோங்க. பாகற்காய சேர்த்துட்டு, பாகற்காய நல்லா வணக்குறேங்க. பாகற்காய் நல்லா எண்ணெயிலேயே கடல் எண்ணெயிலேயே நல்லா வணக்குறேங்க. வணக்கிட்டு பாகற்காய் வணங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு லைட்டா உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்துனிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வணக்குனீங்க அப்படின்னா, பாகற்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா கிரிஸ்பியா வணங்கிருங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்திக்கிறோம். வெங்காயத்தையும் பாகற்காயோட நல்லா வணக்குறேங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமா லைட்டா உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்திட்டு பாகற்காயும், வெங்காயத்தையும் நல்லா கடலெண்ணெயில வணக்கிட்டு, ஃபைனலா இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு குழவு மிளகு பொடி சேர்த்திக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சம் தேவைக்கேற்ப காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு, நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு சுவையான பாகற்காய் பொரியல் ரெடி. நான் இந்த பாகற்காய் பொரியல நான் சாதத்தோட ட்ரை பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும்னா தயிர் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க் யூ.